அடுத்த ஐயாவே தான் சொன்னாங்க, ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு போராடி அங்கங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க தயவு செஞ்சு வேற மாதிரி பேசி அரசியல் படுத்தாதீங்க, அது வேறு இது வேறு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது நாட்டு மக்கள் ஒருமுகமாக நிற்கிறார்கள். அது எந்த காலத்திலும், நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில், லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில், வாஜ்பாய் காலத்தில், இன்றைக்கு மோடி காலத்தில், நாட்டிற்கு பிற நாட்டால் பிரச்சனை என்று சொன்னால் சகலவற்றையும் துறந்து அரசியல், மதம், ஜாதி அனைத்தையும் கடந்து எல்லோரும் நாங்கள் இந்தியர்கள் என்கிற முறையில் ஒருமுகமாக நிற்பது பாராட்டுக்குரியது. இப்படி மக்கள் ஒரு தேசபக்த உணர்வோடு இருப்பதை, செயல்படுவதை, குறுகிய நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் பெறுவதற்கான முயற்சிகளை யாரும் மேற்கொள்ளக்கூடாது. அந்த முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய முறையில்தான் இந்திய இராணுவத்திற்கு தனது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய முறையில் கடந்த 10ஆம் தேதி அந்த மகத்தான பேரணி நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.